செங்கம் பகுதியில் நடு ரோட்டில் தாக்குதல் நடத்திய போலீசாரை கைது செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தோக்கவாடி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ராஜா, அவரது மனைவி உஷா, மகன் சூர்யா ஆகியோரை நடு ரோட்டில் வைத்து போலீசார் அடித்து உதைத்தனர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் காயமடைந்த மூவரும் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தங்கள் மீது தாக்குதல் நடத்திய போலீசாரை கைது செய்து வழக்கு தொடருமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கிடையே இது தொடர்பாக மனித உரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பாக வழக்கு தொடர முடிவு செய்யப்பட்டுள்ளது. அது எடுத்தோன்னு என்ன ஒண்ணு கேட்டேன், நான் தோக்கோடி ரவுடிஸ் பண்றியா அப்படின்னு சொல்லி நான் அடிச்சாங்க. என்ன அடிச்சு என் பையன் வந்துட்டாங்க, என் பையனை அடிச்சிட்டாங்க. அதாவது கொஞ்சம் ஒரு ரவுடிசம் பண்ற மாதிரி பண்றாங்க, ஒரு அரை மணி நேரம் பண்றாங்க, ஒரு ரவுடி பண்ற மாதிரி. செங்கத்துல அந்த பப்ளிக்ல அவங்க போலீஸ் வேற மாதிரி நடந்துக்கல, ரவுடிசமே தான் நடந்துக்கிறானுங்க. சினிமால எப்படி அப்படியே முடி அடிக்கணும் அதே மாதிரி தான் அடிச்சாங்க. இவ்வளவு அடி வாங்கினா தாங்கிக்கணும், அவன் மன்னிப்பு கேட்கறான். நான் மன்னிப்பு கேட்கறேன் அவங்க கிட்ட, என்ன விட்டுருங்க நான் வீட்டுக்கு போயிடறான் அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், அவனை எதுவுமே பண்ணல. என்ன கேட்கறான் அவன், நான் உங்களுக்கு என்ன சார் பண்ணேன், என்ன சார் ரிமாண்ட் பண்றேன்னு கேட்கறதுக்கு, உங்களுக்கு ரிமாண்ட் பண்ணாம விட மாட்டேன், நான் உங்களை நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு அவங்க தேவையில்லாத சம்பந்தமே இல்லாம அதுக்கு தான் நடவடிக்கை பண்ணாங்க. எங்க குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருந்துச்சு. அது போலீஸ் வந்து கேட்டாரு, சார் எங்க குடும்பத்துல தான் சார் பிரச்சனை அப்படின்னு நான் சொன்னோம். அது அவர் அதையும் கேட்காம எங்க நடுரோட்டில் அடிச்சாரு. காரணமே இல்லாம எங்களை அடிச்சாரு. ஒரு அரை மணி நேரமா டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு அவர் அடிச்சு.